தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாவ மூட்டையை சுமக்கும் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாவ மூட்டையை சுமக்கும் திருமாவளவன் இவர் தலித் மக்களுடைய வாக்குகளை மையமாக வைத்து அரசியல் பண்ணி வருகிறார். திமுக கூட்டணியில் இருப்பதால் தலித் சமூகத்துக்கு எதிரான அடக்குமுறைகளை இவரால் அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடிவதில்லை. ஏனென்று சொன்னால், திமுக அரசு எதிர்த்து குரல் கொடுத்தால் திமுக கூட்டணியிலிருந்து நீக்கப்படலாம், கிடைக்கின்ற 1-2 சீட்டும் கிடைக்காமல் போய்விடும் என்று பயப்படுகிறார். ஆகையால் தலித் மக்கள் அடக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது தற்பொழுது குரல் கொடுக்காமல் மௌனம் சாதித்து வருகிறார், அல்லது திமுக அரசுக்கு வக்காலத்து வாங்கி வருகிறார், அல்லது சமாளித்து வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிபுரிகிறோம், ஆகவே எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று போராடி வருகிறார்கள். ஆனால் திருமாவளவனோ தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது, அவர்களை பணி நிரந்தரம் செய்தால் அவர்கள் தொடர்ந்து துப்புரவு பணியை மேற்கொள்வார்கள், குலத்தொழிலை பின்பற்றுவார்கள், அவர்கள் சமூகத்தின் அடித்தளத்திலே தான் இருப்பார்கள், மேலே வர மாட்டார்கள். ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய அந்த வேலையை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது, அருந்ததியர்களுக்கு தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று கூறி சமாளித்து வருகிறார். 30 வருடமாக போராடிட்டு இருக்க ஒரு தொழிலாளி தனக்கு பணி நிரந்தரம் சொல்லி கேட்டு போராடிட்டு இருக்காப்புல, இவர் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே திமுக அரசு இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டோம், பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம், உங்களுக்கு தனியாரோட நல்ல சலுகை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வயிற்றில் மண்ணள்ளி போட்டிருக்கு. ஆனால் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த திருமாவளவன் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காப்புல. இது துப்புரவு பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அருந்ததியர்கள் அவங்க வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய நிலைமை பாவம். இன்றைக்கி அரசு பணியாளர்களாக இருந்தால், நிரந்தர பணியாளர்களாக இருந்தால் ஒரு 50,000 சம்பளம் வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒப்பந்த தொழிலாளர்களாக இருப்பதால் 12,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குகிறாங்க. அதனால் பணி நிரந்தரம் கோரி போராடி வருகிற இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதன் மூலமாக திருமாவளவன் பாவ மூட்டையை சுமக்கிறார். இந்த பாவம் திருமாவளவனை சும்மா விடாது.